I greeting you all in the name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் இனி என்ப நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். Judges 7:20 says, a sword for the Lord and for Gideon. நியாயாதிபதிகள் 7:20 கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். So when we look back about the Gideon's life, he is the person who is always seeking for the signs and confirmation. நம்ம கிதியோனுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் அதிகமாக கர்த்தரிடத்திலிருந்து அவர் அடையாளங்களையும் ஊர்ஜிதங்களையும் அவர் எதிர்நோக்குகிறவராக அவர் காணப்படுகிறார். He is ready to listen the word of God. அவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தன்னை அவர் தயார்படுத்திக் கொள்ளுகிறார். So that's why God, that's why the word says like that's why the word says like the sword of the Lord and for Gideon. அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். See, if in our lifetime what we usually doing is, we are here to ask so many confirmation, even though God has given a good sign and the confirmation, we are keep on sticking on the same thing, like we need more and more confirmation. Two confirmation is not enough, we need one more, we need another one. Okay, we are keep on moving in that way. ஆனா நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரிடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு ஊர்ஜிதங்களையும் அடையாளங்களையும் காண்பிக்கிறார் என்று சொன்னால் அதை இது போதும், இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை நான் கர்த்தரிடத்துல நான் நடத்த போகிறேன்றதை நம்ம யோசிக்கிறத விட நம்ம என்ன செய்யணும், இன்னும் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்காதா, இன்னும் ஒரே ஒரு அடையாளங்களை எனக்கு நீங்க காட்ட மாட்டீங்களா, இன்னும் ஒரே ஒரு வாட்டி எனக்கு இதை நீங்க உறுதிப்படுத்தி காட்டணுங்களேன், நான் கண்டிப்பா இதை இந்த மாதிரி we are traveling our journey in that way. But here the Gideon, yes, he asked for the confirmation, but he is not only stick on the same thing, he just going for the another inning. அவர் என்ன பண்றாரு, கிதியோனும் கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய அடையாளங்களை அவர் கேட்கிறவராக தான் இருக்கிறாரு, கேட்கிறார், கர்த்தரும் கொடுக்கிறார். அதனோட அவரோட வாழ்க்கை அவர் நிறுத்திடல. அவர் என்ன செய்கிறார், அடுத்த ஒரு கட்டத்திற்கு அவர் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிறார் கர்த்தரிடத்துல. அல்ல, அப்போ நாம் இதுல இருந்து நாம் என்ன கத்துக்கணும்? What we have to learn from this scenario, we have to think that yes, our God is there to give a confirmation, to give the sign, but don't stick on the same thing. We have to overcome and watch all the things which gives us the fear, the struggles. We have to overcome that with the power of walking with the God, right? நம்ம சில நேரங்கள்ல சில ஊர்ஜிதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் காண்பிக்கிறாரு சொல்லிட்டு அதுலயே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நாம் நின்றுடக்கூடாது. அதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கைய நாம் இன்னும் அதிகமாக கர்த்தரோடு சேர்ந்து நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தரோடு நாம் பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய பயணத்தை கர்த்தரோடு நாம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், இல்ல? So that's why if you're asking me about signs and confirmation, means I would suggest one thing regarding the God, the Father God has given his own begotten Son to us as a big confirmation. Okay, so this confirmation is with us, means why we have to choose some other confirmation. நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளுடைய பிதாவானவர் அவரே நமக்காக குமாரனாக தன்னையே அவர் குமாரனாக நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்ல? அதை விட நமக்கு ஒரு பெரிய அடையாளம் வேற என்னவா இருக்க முடியும்? அப்ப நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய வேண்டும்? அடையாளங்களையும் அற்புதங்களையும் வெறும் ஊர்ஜிதங்களையும் மாத்திரம் நம்ம நம்பிட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட வாழ்க்கையில நாம் நின்று போயிடக்கூடாது. அடுத்த கட்டத்திற்கு கர்த்தரோடு பயணிக்கிற ஒரு ஜீவிதத்தை நாம் ஜீவிக்க வேண்டும் நம்மளோட வாழ்க்கையில. Yes, we need that kind of life, right? We have to ready to travel with Jesus, right? So in this grace period, we have a Jesus as our guide, right? We have a Jesus as our God. So we have to follow, we have to travel along with him. So இந்த நேரத்துல நமக்கு இந்த கிருபையின் காலத்துல நமக்காக கொடுக்கப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது அவரை நாம் முன்மாதிரியாகவும் அவரை நாம் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நாம் நடக்கும் பொழுது பல அற்புதங்களை காண முடியும். We are ready to listen the word of God. When we are travel along with Jesus Christ, definitely we will listen the word of God, right? நாம் கர்த்தரோடு பயணிக்கும் பொழுது கட்டாயமாக
கர்த்தருடைய வார்த்தையை நம்மளால கேட்க முடியும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் அதன்படி நடக்கும் பொழுது definitely when we are listening the word of God and we are walking in through that, definitely we will see the signs and wonders in our life, right? And that's why, if we are following in that way, definitely this verse is for us, right? The sword of the Lord and for Gideon. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் உங்களுடைய பட்டயமாக காணப்படும் அல்ல? Okay, now I'm going to wind up this message. Thanks for watching. I'll catch you in next video and see you soon. Take care.